நீங்கள் பிறரை பற்றி புறமே பேசாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் பாருங்கள். இந்த வார்த்தையை கேட்ட பிறகும் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுடைய மானத்தோடு கை வைக்க மாட்டான், ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியுடைய மானத்தில் கை வைக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு அழகான ஒரு வார்த்தையை அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்ன வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்? அயுஹிப்பு அஹதுக்கும் ஐ யஅகுல லஹ்ம அஹிஹி மைத்தன். உங்களில் யாராவது மரணித்து கிடக்கிற தன்னுடைய சகோதரனுடைய சதைகளை சாப்பிட விரும்புவீர்களா? வார்த்தையை பார்த்தீர்களா? அல்லாஹ் கேட்கிற அந்த வார்த்தையினுடைய கன பரிமாணம். உங்களுடைய சகோதரி, ஒரு சகோதரி மரணித்து கிடக்கிறாள் அல்லது ஒரு சகோதரன் மரணித்து கிடக்கிறான். அப்படி மரணித்து போயிருக்கிற அந்த ஜனாசாவாக இருக்கிற உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட நீ விரும்புவாயா? விரும்புவோமா? விரும்ப மாட்டோமே. ஆனால் அல்லாஹு தஆலா இதை உதாரணமாக சொல்லி அய்யுஹிப்பு அஹதுக்கும் ஐ யஅகுல லஹ்ம அஹிஹி மைத்தன். நீங்கள் அப்படி சாப்பிட விரும்புவீர்களா? இல்லை. ஃபகரிஹ்துமுஹு, இல்லை நீங்கள் வெறுப்பீர்கள். அதை சாப்பிட நீங்கள் வெறுப்பீர்கள். அப்படியானால் எப்படி ஒரு சகோதரனுடைய மானத்திலே நீங்கள் கை வைக்க முன்வர முடியும்? அப்படி இருந்தால் எப்படி ஒரு சகோதரனுடைய மானத்தோடு கடைவீதியிலே நீங்கள் பேசி அவர்களுடைய தன்மானத்தோடு விளையாட முடியும்? எப்படி ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியை கேவலப்படுத்த முடியும்? அப்படியானால் எப்படி ஒரு சகோதரி இன்னொரு சகோதரனுடைய வாழ்வை குறித்து பொது வாழ்விலே பேச முடியும்? முடியாதே. என்னுடைய அமல், என்னுடைய தாவா, என்னுடைய தொழுகை, என்னுடைய இபாதத், இதை பற்றி யோசித்த நபர்கள் நம்மில் எத்தனை பேர்? நெஞ்சிலே கை வைத்து கேளுங்கள். நேற்றைய இரவு நாம் ஒரு அமர்விலே இரவு நேரத்தில் உறங்க செல்வதற்கு முன்னால் யோசித்தோமா? இன்றைய நாளில் ஃபஜர், லுஹர், அசர், மக்ரிப், இசா இந்த 5 நேர தொழுகையை நான் தொழுதேனா? நேற்று இரவு நம்மில் கேட்டவர்கள் எத்தனை பேர்? யோசனையே வராது, சிந்தனையே இருக்காது. நேராக வருவோம் 11 மணிக்கும் 12 மணிக்கும் 1 மணிக்கும் 2 மணிக்கும். ஃபஜ்ர் தொழுதோமா இல்லையா? தான தர்மம் கொடுத்தோமா இல்லையா? இன்றைக்கு ஒரு திருமறை குர்ஆனை ஆயத்தை படித்தோமா, விளங்கினோமா, அமல் செய்தோமா? ஒன்றுமே இல்லை. இந்த நிமிடம் மரணித்தால் அடுத்த கேள்வி நீ தொழுதையா என்பதுதான் கேள்வி. மன்னரையிலே முதலில் கேட்கப்படுகிற கேள்வி, மறுமையினாரில் முதலில் நம்மிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி, நான் மரணித்தால் நீ தொழுதையா? சரியான முறையிலே தொழுதையா? அந்த தொழுகை நம்மிடத்திலே உண்டா? ஆனால் உலக முஸ்லிம்களை பற்றியெல்லாம் ஃபத்வா கொடுத்து பேசுவோம். நாம் மிகப்பெரிய ஞானியை போல வாழுவோம். என்னை தவிர தக்வாவுடையவர்கள் யாரும் இல்லை என்று வாழுவோம். ஆனால் பிற மனிதனுடைய தன்மானத்தோடு விளையாடுவோம். பிற பெண்ணை பற்றி கேவலமாக பேசுவோம். பிற ஆணுடைய குறையை துருவி ஆராய்வோம். இந்த சமுதாயத்தில் பிற மனிதன் மறைத்து வைத்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்த விஷயத்தை எல்லாம் பகிரங்கப்படுத்தி வாழ்கிறோமே. நாமெல்லாம் முஸ்லிம்களா? அமானிதத்தை பாதுகாக்க வேண்டிய முஸ்லிமுடைய கடமை என்ன? பேணி பாதுகாப்பது என்பது என்ன? இதெல்லாம் செய்து வாழ்கிறோமா என்பதை இந்த நல்ல நேரத்திலே நாமெல்லாம் நினைவு கூற வேண்டும்.